ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சொல்ல மறந்த கதையிலேருந்து ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் டேரக்டர் கே.எஸ். ரவிக்குமாரோட டைரக்ஷனில் ஒரு படம் வந்து வர வேண்டியது. அதாவது ராணான்னு சொல்லிட்டு ஒரு படம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பீடியாரிக்கல் ஆக்ஷன் மூவியாக வர வேண்டியது. இவருக்கு பேரா பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோனும் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அப்போவே பேசினாங்க. ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் போக வேண்டிய போது இதுக்கான இவங்க ஒதுக்கின பட்ஜெட் வேறு, அதோட போன பட்ஜெட் வேறு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து பாதியிலேயே ட்ராப் பண்ணி விட்டுட்டாரு கே.எஸ். ரவிக்குமார். இந்த படம் மட்டும் வந்திருந்தா கே.எஸ். ரவிக்குமாரோட இன்ஷேக் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கே.எஸ். ரவிக்குமாரோட டைரக்ஷனில் லிங்கா படம் பார்த்தீங்கன்னா பெருசாக போடலை. ஸோ அந்த மாதிரி படம்லாம் ட்ராப் ஆனதுக்கு பதில் இந்த மாதிரி படம்லாம் எடுத்து பண்ணியிருக்கலாம் அவர். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க? அதே மாதிரி இந்த படம் நம்ம ரஜினி நடிச்சிருந்தா அவரோட கெரியர் சேஞ்சாக கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போவே வந்து ரஜினியோடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது தான். ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமை ஆக்ட் பண்ணும்போது அவரோட ரேஞ்சே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். எப்படியும் பார்க்கலாம். ரஜினியோட பீடியாட்ரிக்கல் மூவியில் உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்கும்? இதே மாதிரி இந்த படம் நடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லை பிடிக்காதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.